வணக்கம் தலைமையிலே. ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கின்ற சிம்பொனி. ஒரு மேற்கத்திய மக்களுக்கு தான் சொந்தமானது, பீத்ஹோவனால தான் முடியும், மொசாத்னால தான் முடியும் இந்த பிரம்மாண்ட இசையை இசையமைக்குன்னு சொல்லி இருந்ததை மாற்றி ஒரு இந்தியன் அதை எல்லாம் முறியடிப்பான் அப்படின்னு நிரூபித்து காட்டிய இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். இந்தியாவில் இவர் தான் முதல்ல சிம்பொனி இசையமைச்சிருக்காரு, அப்படி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ரவிசங்கர் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஆல்பம் வந்து சிம்பொனியில் முழுசாக வரவே வராது. அவர்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த இசைக்கருவிக்குள்ளே அந்த மாதிரி தான் வாசிக்கணும், அது வராது. இசைஞானி இளையராஜாவோடு இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பொனி கொடுத்தார், ஆனால் அது வெளியே வரல. அதுக்கு நியாயமான காரணம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் இசையமைத்ததை மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கி அது ஒரு ஆடியோலையோ வீடியோலையோ விற்கும்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்காது சிம்பொனி. இது எல்லா மக்களாலும் கேட்க முடியாது, ரசிக்க முடியாது. இது இந்த கர்நாடக சங்கீதம் போல தான். ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் இதை ரசிப்பாங்க, நமக்கு அது புரியாது. அப்போ அதை விற்க முடியாது, பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போவே அவர் இசையமைச்சிருக்கிறாரு, இப்போ திரும்ப சிம்பொனி முடிச்சிருக்கிறாரு. இதை எடுத்து வாங்கி பெரிய தொகையை கொடுத்து வாங்கி விற்றோம்னா அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு, சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்காது. ஒரு பெருமைக்காக ஒரு தமிழனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று வேணால் வாங்கி விற்கலாம், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொல்ல முடியும். இளையராஜாவே இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட ஆல்பம் கொடுத்தாரு. ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்டு, திருவாசகம், இது எல்லாமே சிம்பொனிக்குள்ளே தான் வரும். மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும், எல்லாரும் ரசிக்க முடியாது. எனக்கு நான் ஆரம்பத்தில் ட்ரம்ஸ் தான் வாசிட்டு இருந்தேன். நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது நான் அந்த இசைக்குள்ளே ட்ரம்ஸ் வாசிப்பேன். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிட்டு இருந்தேன், ரொம்ப ஆர்வம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ என்னுடைய பிள்ளைகள் அதை தொடர்றாங்க. என்னுடைய மகள் 2 பேருமே இசைக்கருவி வாசிக்கிறாங்க. அந்த துறையில் தான் 2 பேரும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வம் அதிகம். இதை சம்மந்தமாக பேசணும், இசைஞானி இளையராஜா பற்றி குறிப்பாக அவர் பண்ணிய சாதனையை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. பேசினா யூடியூப்பில் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தப்பட்ட பாடல் காட்சியை இணைக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள் தடைக்குள்ள வரும். நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன் இளையராஜா பற்றி. சில பாடல்களை இணைச்சிருந்தேன், சின்னதாக இணைச்சிருந்தேன். ஆனால் தடைக்குள்ள போச்சு. நேற்று அதை திரும்ப அழிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தது. ஒரு தொழில்நுட்ப ரீதியாக சிம்பொனிக்கும் திரை இசைக்கும் என்ன வித்தியாசம், குறிப்பாக இசைஞானி இளையராஜா இசையமைத்ததை எடுத்துக்கலாம். அவருடைய சிம்பொனிக்கும் திரை இசைக்கும் என்ன வித்தியாசம்னா, சிம்பொனி ஒரு சில மக்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒன்று. திரை இசை வெகுஜன அனைத்து மக்களுக்கும், படிக்காத பாமரருக்கும் மெத்த படித்த மேதாவியையும் அத்தனை பேருக்குமே ஆறுதல் படுத்தக்கூடிய ஒன்று திரை இசை. நம்ம கேட்க கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லணும். சிம்பொனி அப்படி கிடையாது. தொழில்நுட்ப ரீதியாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பொனி இசையமைக்கிறவங்க மார்த்தடிக்குவாங்க, தூய்மையான இசைம்பாங்க, சொந்தமான இசை அப்படிம்பாங்க. அது என்ன தூய்மையான இசை அப்படின்னா, இதில் எக்காரணம் கொண்டும் பாடகரோ பாடகியரோ இருக்கவே மாட்டாங்க சிம்பொனியில். ஒன்று. இரண்டாவது இதில் காட்சி அமைப்பு நிச்சயமாக இருக்காது, பின்னணி காட்சி அமைப்பு அதுக்கு இருக்காது. மூன்றாவது வார்த்தைகள் தேவையில்லை, வார்த்தைகளை வச்சு இதில் சேர்த்த மாட்டாங்க. இந்த மூன்றுமே இருக்காது, தூய்மையான இசை மட்டுமே இருக்கும்பாங்க சிம்பொனியில். அதுக்கப்புறம் இது சொந்தமான இசை அப்படிம்பாங்க. இப்போ இளையராஜா அவர்கள் திரைப்பாடல்கள் கொடுத்தாலுமே அது பின்னணியிலிருந்து ஒரு டைரக்டர் தான் குத்தி விடுவார், ஃபயர் பண்ணி விடுவார். இது காட்சி அமைப்பு இப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி அவர் பற்ற வச்சு விடுவார். ஆனால் சிம்பொனி அப்படி இல்லை, முழுக்க அவரோட சொந்தமான இசை அப்படிம்பாங்க. இதுதான் முக்கியம், தூய்மையான இசை, சொந்தமான இசை. அதுக்கப்புறம் சிம்பொனி ஸ்டுடியோவில் பதிவு பண்ணுவது அல்ல, ஸ்டுடியோக்குள்ளே பதிவு பண்ணுறது இல்லை. ஒரு மிகப்பெரிய ஹாலில் அநேக மக்களுக்கு முன்னால் வாசித்து காட்டுவது சிம்பொனி. அந்த ஒரு தட்டுதலும் அவங்ககிட்ட இருக்கும். ஆர்கெஸ்ட்ராலையும் அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க, நாங்கள் மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கோம், 100 பேர் அதில் வாசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டம் காட்டுவாங்க சிம்பொனியில். அதில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகளுமே ஒரு குறிப்பிட்ட இசைக்கருவிகள் மட்டும்தான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அதில் முக்கியமானது ஸ்ட்ரிங் செக்ஷன்பாங்க. அதாவது வயலின் ஒரே ஒருத்தர் வாசிக்கிறார் அப்படின்னா வயலின் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். நிறைய வயலினும் அந்த வயலினுக்கு துணையாக செல்லோம்பாங்க. வயலினே மிக பெருசாக பண்ண மாதிரி இருக்கும், நின்றுட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். டபுள் பேஸ் அப்படிம்பாங்க, அதுவுமே மிகப்பெரிய வயலின்னு சொல்லலாம்.
இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக வாசிக்கும் போது ஸ்ட்ரிங்ஸ் அப்படிம்பாங்க. சிம்பொனியில் மிக முக்கியமானது இந்த ஸ்ட்ரிங்ஸ் தான். 40 பேர் 50 பேர்த்துக்கு மேலே ஸ்ட்ரிங் செக்ஷன் தான் வாசிப்பாங்க. இரண்டாவது உட் விண்ட் அப்படிம்பாங்க. அதாவது காற்றில், நம்ம காற்றில் வந்து காற்று இசையாக மாறக்கூடியது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் உட் விண்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம புல்லாங்குழல் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கிளாரினட் சொல்லலாம், பசான் சொல்லலாம். இதெல்லாம் வந்து மரத்தால் காற்றால் இசைக்கக்கூடிய கருவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிராஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு ஹார்ன் சொல்லலாம், ட்ரம்பட் சொல்லலாம், டியூபா சொல்லலாம், ட்ராம்போன் சொல்லலாம். இதில் வந்து பிராஸில் வரும். இதை கொஞ்சம் பேர் வாசிப்பாங்க. ரித்தம் செக்ஷன், தாள வாத்தியங்கள்னா ஒரு பேஸ் ட்ரம் இருக்கும், டொம்மு டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க, புரியவே புரியாது. ஒரு ஸ்னார் ட்ரம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் எங்களுடைய ரித்தம் செக்ஷன். இதுக்குட்பட்டு தான், இதுக்குள்ளே மட்டுமே அவங்களுடைய இசை அமையும். சிம்பனியை நம்மால் ரசிக்கவே முடியாது. நிச்சயமாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுக்கவே மாட்டாங்க. மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடியது பார்த்திங்கன்னா ட்ரம் மிஷின் இருக்குது. ட்ரம் டோட்டல் ட்ரம், மிகப்பெரிய ட்ரம் செக்ஷன் அதெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. சிந்தசைர் யூஸ் பண்ண மாட்டாங்க, கீபோர்டு எடுக்க மாட்டாங்க, எலக்ட்ரிக் கிட்டார் எடுக்க மாட்டாங்க, பேஸ் கிட்டார் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆர்கன் எடுக்க மாட்டாங்க. இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட எதுவுமே தொட மாட்டாங்க. இதெல்லாம் தான் சிம்பனி அப்படிங்கிறது. நிச்சயமாக வந்து கர்நாடக இசையும் இதுவும் ஒரே மாதிரி சொல்லலாம். யாராலும் மிக பெருசாக ரசிக்க முடியாது. மக்களோட வாழ்க்கைக்கு, அவர்களை முன்னேற்றத்திற்கு, ஒரு புரட்சிக்கெல்லாம் எந்த விதத்திலும் சம்மந்தப்படாததான் சிம்பனி. பெருமைக்கு பேசலாம், சிம்பனி அப்படி இப்படிலாம் பேசலாம், கரெக்டாக சொல்லலாம், இந்த மாதிரிலாம் ஒத்து வராது. நம்முடைய துக்கத்திலும் நம்முடைய பண்டிகை காலங்களிலுமே பெரும் மகிழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே இந்த திரை இசை இருக்கும். நிச்சயமாக இதுக்கு வந்து இசைஞானி இளையராஜா வந்து பாராட்டலாம். ஆனால் அவர் ஃபயர் பண்ணி விடுற டைரக்டர் அதை விட முக்கியமானவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் டைரக்டர் இருப்பார். அவருடைய படத்தில் இருக்க பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். பாலு மகேந்திரா பாடல்கள் வேறு லெவலில் இருக்கும். மணிரத்னம் பாடல்கள் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த டைரக்டர்லாம் இவர்கிட்ட வந்து அந்த காட்சி அமைப்பை சொல்லி அப்படி பற்ற வச்சுடுவாங்க. இந்த பருவமே புதிய பாடல் பாடு, அந்த பாட்டு கூட நீங்கள் வந்து அந்த டைரக்டர் வந்து இசைஞானியை அந்த அந்த காட்டு பிரதேசம், அந்த வனாந்தரத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. விடிய காலம் கொண்டு போய் அவர் நிறுத்தி காட்டுறாங்க. அந்த காட்டை அப்படியே காட்டுறாங்க. பசுமையான காடு, இப்படி பனியோடு இருக்குது. அது பார்க்கும்போது தன்னை எறியாமே அந்த ராகங்களும் அவருக்கு வரும். இந்த மாதிரி ஒரு காதலன் காதலி இப்படி நடந்து போகிறாங்க, இந்த பின்னால் இந்த பாட்டு வரணும், இப்படி ஃபயர் பண்ணி விடுவாங்க. அதனால தான் மிகச்சிறந்த பாடல் வரும். அதுக்கேற்ற ராகத்தை எடுப்பாங்க. திரை இசைக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இசைக்கருவி வேணாலும் அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு கட்டுப்பாடு கிடையாது. என்னென்ன இசைக்கருவி வேணுமோ அத்தனை இசைக்கருவியும் வச்சு உபயோகப்படுத்துவாங்க. அழகான பாடகரும் பாடகியும் நம்மகிட்ட டெலிவரி பண்ணுவாங்க. நல்ல வார்த்தைகள், நமக்கு புரியக்கூடிய, நம்முடைய ஆசைகளை தூண்டக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். இதுக்கு பின்னணியில் வந்து ஒருத்தரை மறந்துடுறோம். ரெக்கார்டிங் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர், அதாவது ஒளிப்பதிவாளர்கள். இவங்க நம்ம பார்க்குறதே இல்லை, ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் சமயத்தில் கூட பேட்டி கொடுத்தாரு. ஒரு சாதாரண செல்ஃபோனில் நீங்கள் ஒரு 1000 ரூபா செல்ஃபோனில் பாட்டு கேட்கும்போது கூட அந்த பாட்டு துல்லியமாக கேட்கணும்னு நினச்சி நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி தரோம்னு சொல்லி ஒரு தமிழர் பேசினார். உண்மையாக அவங்கள மறந்துடுறோம். இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறது தான் திரை இசை. திரை இசை வந்து முழுக்க ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே பதிவு செய்வாங்க. இதுக்குமே ஆர்கெஸ்ட்ரா, மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா, இப்போ சிம்பனி அளவுக்கு சொல்லாட்டியுமே மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா நிச்சயமாக தேவைப்படும். 30 பேருக்கு மேலே இங்கேயும் நிச்சயமாக வாசிப்பாங்க. அனைத்து விதை இசைக்கருவிகள், இதுக்கு பாகுபாடெலாம் கிடையாது. ஒரு தபேலா, ஒரு கொட்டடிக்கிறது, ஒரு சாவு மேல் அடிக்கிறது, கல்யாணத்தில் வாசிக்கிற மிருதங்கம், ட்ரம் செக்ஷன் மற்ற எல்லாத்தையுமே உபயோகப்படுத்திடுவாங்க. தேவைக்கேற்ப உபயோகப்படுத்துவாங்க நிச்சயமாக. இதுலேயுமே மிக பிரம்மாண்ட குழுவை வச்சு இசையமைச்ச பாடல்களும் உண்டு. அப்போல்லாம் சொல்லுவாங்க, MS விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சாங்கம்பாங்க. நல்லா சரியாக புரியணும்னு சொல்லப்போனால் இந்த சின்ன பூவே மெல்ல பேசுங்கிற படம், அதில் வந்து சின்ன பூவே மெல்ல பேசுன்னு ஒரு பாட்டு வரும். 80 பேருக்கு மேற்பட்டவர்கள் இசையமைச்ச பாட்டு அது. அதில் வயலின் மட்டும், அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் மட்டும் 40 பேர்த்துக்கு மேலே இசையமைச்சாங்க. அதுபோக கோரஸ் பாடினவங்க. அந்த பாட்டு கேட்டிங்கன்னா புரியும். அதில் தொடக்க இசை மிக அருமையாக பண்ணியிருப்பார். ஒரே ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு குட்வினில் இசையை கொண்டு, அதுக்கப்புறம் கோரஸ் சேர்த்து
அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிரம்மாண்டம் காட்டுவார். இசைராஜ் காட்டியிருப்பார். அதை கேட்டிங்கன்னா புரியும். 80க்கு மேற்பட்டவர்கள் கோரஸ் இல்லாமல், கோரஸ் சேர்த்திங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து கொடுத்த பாடல்கள் தான் சின்ன பூவே மெல்ல பேசும் பாட்டு. கேட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நமக்கு புரியும் கூட. அந்த சிம்பனியை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமும் நம்மளும் காட்டியிருக்கோம், மிகப்பெரிய அளவு காட்டுவோம். ஆனால் சிம்பனி வந்து மாறுதட்டுவாங்க, நாங்கள் தான் பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க. இந்த சிம்பனி இசையை வந்து நீங்கள் ஒரு பாடலோடு நீங்கள் முழுசாக கேட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய சாதனையே சொல்லலாம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட், திருவாசகம்லாம் முழுசாக கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். ஆனால் திரை இசை பாடல்களில் லட்சம் தடவை கோடி தடவை கேட்டு மகிழலாம். நம்மோடு இணைந்து மிகப்பெரிய மக்கள் புரட்சியை கொண்டு வரும், பாடல்களை புரட்சியை கொண்டு வந்திருக்கும், நிச்சயமாக கொண்டு வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு அவர் திரைப்படங்களை விட அவருடைய பாடல்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றுச்சு. இன்றைக்குமே வந்து அச்சம் என்பது மடமையடா அந்த பாட்டை கேட்டால், நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை கேட்டோம்னா, அதுபோக அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதெல்லாம் கேட்டோம்னா மயில் கூச்சடியும். உண்மைதான், அப்படியே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அவர் ஆட்சி அமைத்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் அது மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய மக்கள் புரட்சியை அந்த பாட்டுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி தனிப்பட்ட பாடல்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு நல்ல காதலை, ஒரு மக்களுக்கு தேவையானதை காட்டும். நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஒரு பாட்டு தான் கொடுப்பாங்க, அந்த பாட்டுக்குள்ளே எல்லா காட்சியும் முடிச்சிருப்பாங்க. அது சினிமா அதில் இருக்காது பின்னணியில். ட்ரூலி டீப்லி மேட்லி அந்த பாட்டெலாம் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் வீடியோவில். அது ஒரு காஃபி ஷாப், தேநீர் விடுதியில் இந்த இசைக்குழு வந்து பாடுவாங்க. வெளியே ஒரு காட்சி காட்டும்போது ஒரு காதலனும் காதலியும் சந்திக்க வருவாங்க, இடம் மாறி போயிடுவாங்க. 2 பேரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க, சந்திக்க முடியாது. செல்ஃபோன் இல்லாத காலம் அந்த காலத்தில் அந்த பாட்டு. அந்த பாட்டு முடிகிற சமயத்தில் அப்படியே ஓஞ்சு போய் அந்த காதலன் உட்காந்துருப்பான், காதலி பார்க்க முடியாமல். முடிகிற சமயத்தில் காதலி எப்படியும் அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட பாட்டு முடியும், ட்ரூலி டீப்லி மேட்லி. ஒரு பாட்டில் எல்லாமே இருக்கும், கேட்டு பாருங்க நிச்சயமாக. இந்த திரை இசை வந்து நம்மளை தொடருது. திரை இசை நம்ம தொடும், மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடும், ஒரு சாதாரண மனிதனை மிகப்பெரிய தலைவராக கொண்டு வரும். சிம்பனிக்கும் திரை இசைக்கும் இதுதான் வித்தியாசம். சிம்பனி ஒரு கர்நாடக இசை போன்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே கேட்க முடியும். திரை இசை சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. எப்படி நம்ம உணவு போலவே இந்த திரை இசை பாடல்கள், அதனுடைய கருத்துக்கள் நிச்சயமாக நமக்கு தேவைதான். நன்றிகள்.